So next வந்து supplementary SI units பார்க்கலாம். We have two supplementary SI units. Supplementary SI units. So we have two supplementary units. One is plane angle. Its unit is radian. Symbol is RAD. The another supplementary unit is solid angle. Its unit is stadian. Symbol is SR. First we shall see what is plane angle. Plane angle na enna nu paakalam. Ipo idhukku nam enna pannalana, we shall take a circle. So plane angle, idhukku oru circle eduthukalam. So this is center of the circle. இப்போ இந்த சர்க்கிள் ஒரு ஆர்க் எடுத்துக்கலாம். Center of the circle is OAB is the segment of the circle. AB is arc of the circle. Okay. இந்த AB A ல இருந்து B வரைக்கும் இருக்கக்கூடிய distance R அப்படின்னு வைங்க. இந்த சர்க்கிளோட ரேடியஸும் R அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 1 radian. Radian is the unit for plane angle. So 1 radian என்ன? The angle subtended at the center of the circle by the radius vector அல்லது radiusனு சொல்லிக்கங்க. எப்போ when the length of the arc is equal to its radius. ஸோ இந்த ஆர்க்கோட லென்த் ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பென்ட் லென்த் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸும் ஆர் ரேடியஸும் ஆர்னா இந்த சென்டரில் வர ஆங்கிளில் தான் என்னன்னு சொல்கிறோம், 1 radian. 1 radian, ரேடியனுங்கிறது எதோட யூனிட்? பிளேன் ஆங்கிள். ஓகே, ஸோ அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பாருங்க. தி ஆங்கிள் subtended at the center of the circle when the so angle னு வந்தாலே கட்டாயம் அங்க ஒரு ஆர்க் இருக்கணும். when the length of an ஆர்க்னா இந்த ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கர்வ்டு பார்த்து தான் என்ன சொல்கிறோம், ஆர்க். when the length of an arc is equal to when the length of an arc is equal to the radius of the circle. சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். Then the angle is called 1 radian or is called 1 radian. Then the angle is called one radian. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ஆர்க்கோட லென்த்தும் ரேடியஸோட லென்த்து ஈக்குவலாக இருக்கும்போது இந்த ஆர்க்கில் என்ன ஆங்கிள் வருதோ அது 1 radian. சரி, தி ஆங்கிள் அட் அ பாயிண்ட் எவ்வளோ? 360 டிகிரி. இப்போ நமக்கு தெரியும் பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் அதுக்கு என்ன ஃபார்முலா? 2πr. ஸோ இந்த சர்க்கிளோட டோட்டல் லென்த்
சர்க்கம்பரன்ஸ் சுற்றளவுன்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிள் ஏ பாயிண்டில் ஆரம்பித்து அப்படியே சுற்றி ஏ வரைக்கும் வந்தோம்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ 2πr. ஏல ஆரம்பித்து ஏ வரைக்கும் வந்தோம்னா டோட்டலாக எவ்வளோ டிகிரி வரும் 360 டிகிரி. ஸோ இப்போ நான் ஒரு ஆர்க் எடுத்துக்கிறேன், அந்த ஆர்க் ஏல ஆரம்பித்து ஏழையே முடியுது அப்படின்னா அது வந்து என்ன பெரிமீட்டர். ஃபுல் சர்க்கிளோட லென்த்தையும் நான் ஒரு ஆர்க்கை எடுத்துக்கிறேன், அப்போ சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் வரும் 360 டிகிரி வரும். ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம்னா தி ஆங்கிள் சப்டெண்டட் பை an arc when its length is 2πr அப்படின்னா நான் என்ன சொல்லலாம், இன்னொருக்க புரிஞ்சுக்குங்க. இந்த ஆர்க்கில் வர ஆங்கிள் வந்து 360 டிகிரி அப்படின்னா அந்த ஆர்க்கோட லென்த் எவ்வளோ 2πr. 360 டிகிரின்னு என்ன அர்த்தம், ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ நான் இப்படி எழுதுகிறேன் பாருங்கள், தி length of the arc எப்போ when the angle subtended at the center of the circle is 360 டிகிரி அப்படின்னா என்ன வரும் 2πr. ஸோ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்தாச்சுன்னா 360 டிகிரி. 360 டிகிரி ஆர்க் சென்ட்ரல் ஆங்கிள் வர மாதிரி ஒரு ஆர்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஹோல் சர்க்கிள் எடுத்துட்டேன். அப்படி எடுத்துக்கும் போது அந்த ஆர்க் லென்த்துங்கிறது என்ன பெரிமீட்டர் 2πr. ஸோ இதைவே நான் இப்படி சொல்லலாம் பாருங்க, தி ஆங்கிள் subtended at the center of the circle when the arc length is 2πr. ஸோ அந்த ஆர்க்கோட லென்த் 2πr அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னா சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணும் 360 டிகிரி. இப்போ 2πr லென்த்துக்கு எனக்கு 360 டிகிரின்னு தெரியும். இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கணும், எக்ஸாக்டாக ஆர்க் லென்த் இந்த 2πr நான் ஆர்னு மாற்றணும். இது ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப், நோட் பண்ணிக்கங்க. நமக்கு வேண்டிய நம்பரை இன்னொரு நம்பர் இருக்கிற இடத்துல எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 இருக்குது, 7 இருக்கிற இடத்துல எனக்கு இப்போ 9 வேணும் அப்படின்னு வேணும். என்ன பண்ணணும்னா 7 7ஆலேயே டிவைட் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும் 1, அதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஹவு டு கன்வெர்ட் 7 to 9, டிவைட் பை 7 அண்ட் மல்டிப்ளை பை 9. இப்போ 12 இருக்குது, 12 இருக்கிற இடத்துல எப்படி நான் 15 கொண்டு வரலாம் அல்லது 19 கொண்டு வரலாம், டிவைட் 12 by 12 மல்டிப்ளை பை 19. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் யூஸ் பண்ணணும், அடிஷன் சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி இங்கே 2πr இருக்குது, இந்த 2πr இருக்கிற இடத்துல நான் r கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், டிவைட் பை 2π. ஸோ இங்கே லெஃப்ட் சைட் 2πயால் டிவைட் பண்ணால் ரைட் சைட்லையும் அதே நம்பரால் தான் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு 2πr ஆர்க் லென்த் இருந்துச்சுன்னா ஆங்கிள் சப்டெண்டட் அட் தி சென்டர் எவ்வளோ 360 டிகிரி. அதுலேருந்து இப்போது தி ஆங்கிள் subtended at the center of the circle when the arc length is r. ஏன்னா நமக்கு டெஃபினேஷன் என்ன, ஆர்க் லென்த்தும் ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும்போது சென்டரில் என்ன ஆங்கிள் வருதோ அதுதான் ஒரு ரேடியன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்க் லென்த் ஆராக இருக்கும்போது சென்டரில் என்ன ஆங்கிள் வரும்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த எக்ஸ்பிரஷன் 2πrக்கு 360 டிகிரினா ஆர், இந்த ஆர் எப்படி 2πr என்ன பண்ணியிருந்தால் ஆராக மாறி இருக்கும், 2πயால் டிவைட் பண்ணியிருக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் 2πயால் டிவைட் பண்ணால் ரைட் சைடும்
360 2 பையால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 180/π. So angle subtended at the center of circle when the arc length is equal to r அப்படின்னா அது என்ன? 1 ரேடியனா? 1 ரேடியன். ஏன்னா இது ரேடியனோட டெஃபினிஷன் தானே. இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வருது? 180/π டிகிரி. ஸோ ரேடியன் டு டிகிரிக்கு கன்வர்ஷனுக்கு இந்த ஃபார்முலேஷன். அப்போ 1 டிகிரி என்ன? ஸோ இந்த பை இங்கே கொண்டு வந்துடுங்க. பை இந்த 180 கீழே வந்துடும். π/180 ரேடியன். ஸோ ரேடியனை டிகிரியாக மாற்றணுன்னா π/180 மல்டிப்ளை பண்ணுங்கள். டிகிரியை ரேடியனாக மாற்றணுன்னா 180/π மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதில் 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கன்வெர்ட் டிகிரி டு ரேடியன். A 30 degree, B 45 degree, C 60 degree, D 90 degree. ஸோ இதெல்லாம் டிகிரியில் இருக்குது. டிகிரி நீங்கள் என்னவா மாற்றணும்? ரேடியனாக மாற்றணும். டிகிரி ரேடியனாக மாற்றணும். எதால் மல்டிப்ளை பண்ணணும்? நமக்கு தெரியும். 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு π/180 ரேடியன் எழுதியிருப்போம் பாருங்கள். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 30 டிகிரின்னு இருக்குது. இப்போ இந்த 1 டிகிரி என்ன பண்ணால் 30 ஆகும்? 30 மல்டிப்ளை பண்ணணும். 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் 30 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரைட் சைடையும் 30 மல்டிப்ளை பண்ணுறீங்க. π/180 × 30 ரேடியன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இல்லைன்னா இப்படி ஃபார்முலா வச்சுக்கோங்க. டிகிரி ரேடியனாக மாற்றுறதுக்கு அந்த டிகிரி கூட π/180 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 30 π/180 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா π/6 ரேடியன். ஸோ அடுத்தது பாருங்கள். பி 45 டிகிரி ரேடியனாக மாற்றணும்னா அதை π/180 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 டைம் 4 டைம்ஸ். ஸோ 5/4 ரேடியன். நெக்ஸ்ட்டு 60 டிகிரி π/180 × 60 1 time 3 time π/3 radian. 90 degree is equal to π/180 × 90 1 time 2 times, so π/2 radian. ஸோ இப்படி தான் டிகிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரேடியனாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேடியனை டிகிரி எப்படி மாற்றுறது? Convert radian to degree. 4π/3 next 2π/3 5π/6. ஸோ இது பாருங்க, நமக்கு தெரியும் என்ன, 1 radian is equal to 180/π டிகிரி. இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க எத்தனை ரேடியன் கொடுத்துருக்கு. 4π/3 radian is equal to 180/π into 4π/3. So pi cancel. 1 time 60 times 60 into 4 240 டிகிரி. இப்போ நார்மலாக இந்த பை அப்படின்னா நம்ம என்னென்னு வச்சுக்கோன்னா பை இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வச்சுக்கோங்க. பை இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ π/3னா எவ்வளோ? 180/3 60. 4 × 60 240 டிகிரி. ஆன்சர் இப்படி ஷார்ட்டாக செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது 2π/3. ஸோ பைனா எத்தனை? 180. 180/3 60.
2 into 60 120 degree வரணும் செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 pi by 3 into 180 by pi. So pi cancel 1 time 60 times 2 into 60 120 degree. So third பாருங்க 5 pi by 6 radian. Pi na 180 by 3 180 by 6 30 into 5 150 வரணும் செக் பண்ணிக்கலாம். 5 pi by 6 into 180 by pi cancelled 1 time 30 times. So 5 into 30 150 degree. So இப்படி radian to degree to radian convert பண்ணிக்கலாம். Exactly 1 radian is equal to 57.2958 degree. This can also be expressed in terms of minutes and seconds. 57 degree 17 minutes 45 seconds. So in the single prime minutes nu padikkanum, double prime seconds. எப்பவுமே 60 seconds சேர்ந்தது 1 minute, அதே மாதிரி 60 minutes சேர்ந்தது 1 degree. அதே மைண்டில் வச்சு இது வந்து நம்ம அந்த வால் கிளாக்கில் பார்க்குற ஹேண்ட்ஸ் மாதிரி தான், ஹேண்ட்ஸ் ஆஃப் தி வால் கிளாக். 60 seconds is 1 minute, 60 minute is 1 degree. ஸோ இது வந்து ரேடியனோட எக்ஸாக்ட் வேல்யூ. If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and Neet, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.